நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையாவே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனா எல்லாம் புரிஞ்சா நல்லா பார்க்கலாம். உண்மையா பெரிய பசங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதுதான் கன்ஃபார்மா. இப்போ படம் எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குல்ல. அது அது தப்பா நடக்காம கரெக்டா போற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன மெசேஜ் சொல்லணுமோ அந்த மெசேஜ் கரெக்டாக சொல்லியிருக்காங்கண்ணா. இருக்குண்ணா, பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு, கரெக்டாக என்ன அந்த ரோலுக்கு என்ன கரெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இமான் சார் எப்பயுமே நல்லா தானே பண்ணுவார், இந்த படத்தையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்ததுங்க, செமையாக இருந்தது. மெசேஜ் என்ன வந்து பாருங்களேன், மூவி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே நான் ஒன்று சொல்லிட்டேன்னா. ஓகே, பசங்க வெளில வராங்க, பேரண்ட்ஸ் அதாவது அடல்ட்ஸ் அவங்க இதை மீறி வராங்க, பெரிய அடல்ட்ஸ்ன்னு நினச்சிட்டு வராங்க. பட் அது அவங்க இல்லை, தே ஆர் கிட்ஸ். ஆனால் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, அவங்களோட இதில் எப்படி அதை அவங்க டேக்கிள் பண்ணுறாங்கன்றத நல்லா கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரியில். டீன்ஸ் இல்லை, கரெக்டாக இருந்தது. இந்த ஏஜ் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கனெக்ட் ஆகும் ஆக்சுவலி. இல்லை, இது வர மணியான ஜானர் இல்லை. அவர் எடுத்த முன்ன ஒத்த செருப்பு இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சது இந்த இரவின் நிழல். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கு. இல்லைங்க, இல்லை இல்லை, நல்லாயிருக்கு. செம பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல். இன்னும் டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். செமையாக இருந்தது படம், ரொம்ப நல்லா இருக்கு சார். பசங்களுக்கு பயங்கரமாக எப்படி சொல்கிறது, ரொம்பவே அவங்க வந்து என்கேஜிங்காக இருப்பாங்க. 2 hours நம்ம வந்து இதில் காசு கொடுத்து இந்த 2 hours வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறது வந்து ஒர்த் வாட்சிங். செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் டோட்டல் ஆப்போசிட். நம்ம கெஸ் பண்ண முடியாத நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இதில் நிறையாவே இருக்குது. மெசேஜ் என்னன்னா, பசங்கள் வந்து இப்போ ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அது அவங்க வந்து அதுலேருந்து எப்படி வெளில வராங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரியலைஸ் பண்றாங்க. பட் அதுலேருந்து வெளியில வரவும் முடியும், எங்களுக்கு ஏஜ் இஸ் நாட் த லிமிட் அப்படிங்கிறத வந்து அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா, கூப்பிட்டு வாங்க, தே வில் பி ரியலி த்ரில்டு. புரியல, இதுக்கு மேலே இதில் எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப அப்புறம் லேகிங் ஆகிடும். எவ்வளோக்கெல்லாம் அழகாக கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ட்ரிம் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இமான் மியூசிக் வந்து ஒரு இடத்துலையும் நம்மளை வந்து கொஞ்சம் நம்ம அப்படி உட்காந்தோம்னா டக்குன்னு தூக்கி விடுற மாதிரி ஒரு மியூசிக் அங்கே இருக்குது, பூம் மியூசிக். ஸோ 2 hours பர்த் டெஃபினட்டாக கிடையாது, பசங்களுக்கு தெரியவே தெரியாது. படம் நல்லா இருக்கு கண்டிப்பாக. மெசேஜ் வந்து மோஸ்ட்லி கிட்ஸ், இப்போ இருக்க கிட்ஸ்லாம் ரொம்ப இம்பல்சிவாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பிரிமெண்டலாக இருக்காங்க, உடனே ஏதோ நினச்சா பண்ணிடணும் அந்த மாதிரி ரொம்ப தைரியமாக துணிச்சலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வரக்கூடிய ரிஸ்க்கு கொஞ்சம் சொல்கிற மாதிரியும் இருந்தது. அதே சமயம் அவங்கள யூஸ் பண்ணி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனையும் வந்து அவர் காட்டியிருக்காரு. பார்ட் 2 வருதுன்னெலாம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டான கிட்ஸை வச்சு அவர் இது வரைக்கும் படம் எடுத்து நான் பார்த்ததில்ல. அண்ட் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார், அந்த கிட்ஸோட பார்ட்டில் நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் தென் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து அது நம்ம மக்களுக்கு சொன்னது, கடைசியில் வந்து தமிழ் டச்லாம் கொடுத்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே கொஞ்சம் லேகிங்காக இருந்தது. பிகாஸ் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு க்யூரியாசிட்டி கம்மி ஆகிடுச்சு. சாங் வந்து ஓகே ஆவரேஜாக தான் இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அட்வென்ச்சரஸான மூவி. எங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க, ரொம்ப நேரமாக பேசு. ஆக்சுவலி டீனேஜர்ஸ், அதாவது டீன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உண்டான கொஞ்சம் எப்படி சொல்ற அட்வென்ச்சரான மூவி. கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் எல்லாத்தையும், அவ்வளோதான் அந்த எக்ஸ்பிளனேஷன். ஆமாம், இது இப்போ இல்லை, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மூவி தான். இல்லை டெஃபினட்டாக கிட்ஸ்க்கான மூவி தான் இது, கண்டிப்பாக பார்க்க. படம் சூப்பராக இருக்குங்க. மெசேஜ் வந்து குழந்தைங்க எப்படி நடந்துக்கணும், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி இப்படிலாம் இருந்தால் இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறத காமிச்சிருக்காங்க. ஜாலியாகலாம் எல்லாமே இருக்காதுன்றத சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபேமிலியோடு பார்க்கலாம்.
குழந்தைங்கள முக்கியமாக கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மாவே காட்டலாம் அந்த மாதிரி இருக்கு. இல்லை போர் அடிக்கிற மாதிரி இல்லை, படம் சூப்பராக போயிட்டுருக்கு. பாட்டெல்லாம் செம்மையாக இருக்குங்க, எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்கு. நீ சொல்லணும் சார் இருக்க போர்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட போர்ஷன் ஃபுல்லாக நீட்டாக இருக்கு. டீன்ஸை பற்றி தாங்க. டீன்ஸை இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேரோட வச்சு நவுற கதை தான். 13 பேரும் கிட்ஸு. அந்த டீனேஜில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு தான் படம். இட்ஸ் அ பியூர்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ரொம்ப அழகாக இருக்குது படம். பார்த்திபன் சார் உண்மையாலுமே அகைன் வின் பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ பெரிய படம் இந்தியன் 2க்கு ஆப்போசிட்டில் வேணும்னா ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும். உண்மையாலுமே பார்த்திபன் சார் உண்மையாலுமே வின் பண்ணிட்டார். கண்டிப்பாக இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க, காமெடிலாம் கிடையாது. நீங்கள் இட்ஸ் அ நெயில் பீட்டிங், அவள் தான். ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பீங்க, எங்கேயுமே தலையை கூட ஜிக்ஸாக்காக ஆட்ட முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. எவ்ரி சீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருக்காரு படத்தில். இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு படம். 13 பேர் தான் படமே. ஸோ இவங்க வந்து இன்னொருத்தவங்களோட பேரண்ட்ஸ். சார் காமெடி விட்டுட்டீங்க, சரியாக பண்ணியா. யோகி பாபு சார் பக்காவாக பண்ணிடுற காமெடி, கரெக்டான சீனில் வராரு, சூப்பராக பண்ணிடுற காமெடி. காமெடி இல்லைன்னு சொன்னார், காமெடி சூப்பராக இருக்குது. சூப்பர் சார். சயின்ஸ் நீங்கள் கேட்குறது எல்லாமே இருக்குது சார். மெசேஜ் தட் இஸ் மீன்ஸ் என்டர்டைன்மெண்ட்டு. நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன், நம்ம அடுத்தது ஏலியன்லாம் நம்ம பார்க்க போகிறோன்றதை வந்து அவர் கன்வே பண்ணியிருக்காரு. நம்ம அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்ல வர்றாரு, கன்வே பண்ணுறாரு, கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார் அந்த மெசேஜை. ஏன்னா ஃபியூச்சர் இதுதான் நடக்க போகுதுன்றாங்க, அதை அட்வான்ஸாக அவர் சொல்லியிருக்கார் சார். நம்ம எடுத்துக்கலாம் சார், இதை ஃபீட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் எப்போ எடுத்துருக்காங்க, அதை சார் தைரியமாக கொடுத்துருக்காரு, தமிழில் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய விஷயம். பார்த்திபன் சார் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். மியூசிக் இமான் சார் நீங்கள் சொல்லவே வேணாம், மியூசிக் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதுவும் என்ன சொல்கிறது, ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சி போட்டிருக்காரு மியூசிக்லாம். எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சார். படம் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத படம் மாதிரி நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், அவரோட படம் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பர். என்னங்க இப்போதைக்கு இந்த இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காரு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்னங்க அது கதையெல்லாம் நம்ம திரையில பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் என் பேத்தியும் இருக்காங்க, அபூர்வான்னு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்கு. என்னங்க பாட்டு சூப்பருங்க, எல்லா பாட்டுமே சூப்பர், நல்லா இருக்கு.